நீங்கள் இப்போ என்ன வேலையில் இருக்கிறீங்கம்மா? என்னோட பேர் லில்லி மேரி. உதவி இடைநிலை ஆசிரியர், எஸ்ஜிடி செகண்ட் கிரேட் டீச்சர் சொல்லுவாங்க. சங்கராபுரம் பிளாக், பிரம்மகுண்டம் ஸ்கூல். நீங்கம்மா? என் பேர் ஜூலி. நான் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி, திருவண்ணாமலை. நீங்கள் 2024 குரூப் 4ல் வேலைக்கு போயிட்டீங்க. எப்படி படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க? 2021 வெளியூர் கிராமத்தில் டிஎஸ்சிஎல் கருத்து சாமி பயிற்சி மையம் ஆரம்பித்தாங்க. ஃப்ரீ கோச்சிங். அப்போ எங்களை மாதிரி ஒரு ஏழை மாணவர்களுக்கான இடமா இருந்துச்சு. சரி போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய தங்கச்சி தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டாங்க. எனக்கு கை குழந்தை இருந்தாலும் நான் வரல, என்னால் டிஎன்பிசிலாம் படிக்க முடியாது, நான் வரலான்ற மாதிரி ஐடியா இருந்தேன். சரி நீ வா, படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நான் ஃபஸ்ட்டு வீட்டிலேருந்து படிக்க ஆரம்பித்தேன் சார். என்னால் படிக்க முடியல. அதாவது படிக்க முடியலன்னா எப்படி சொல்கிறது, என்னால் அனலைஸ் பண்ணிக்க முடியல. நான் படிக்கிறதுக்கு போகிற லைன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு அகாடமிக்கு போய் டெஸ்ட் வச்சு போட்டு ஒரு கிளாஸில் வந்துச்சா தான் நமக்கு சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது சங்கராபுரத்தில் ஒரு கோச்சிங் சென்டருக்கு போகலான்னு யோசித்தேன். அங்கே ரொம்ப ஃபீஸ் அதிகமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த டைமில் ரொம்ப குடும்ப கஷ்டம், ஃபீஸ் அதிகமாகலாம் கட்டி என்னால் போக முடியாத அளவுக்கு இல்லைங்க சார். அதுக்கப்புறம் ஃபாதர்ஸுங்க சார் எல்லாம் ஒரு ஃப்ரீ கோச்சிங் ஒன்று எடுத்தாங்க. அந்த கோச்சிங் போய் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. எங்கே இருந்தாலும் நாம் படிக்கிறது தான் அப்படின்றது ஒரு தெளிவு கிடச்சிது. கிளாஸுமே நல்லா இருந்துச்சு. அங்கே தான் படித்தோம், அங்கே தான் டெஸ்ட் வச்சும் போட்டோம். 2022 எங்களால் அச்சீவ் பண்ண முடியல. அதாவது ஒரு 2 கொஷனில் போயிடுச்சு. அப்புறம் எங்கள் சார் சொன்னார், உங்களால் முடியுமா, கண்டினியூஸாக படிங்கன்னாரு. அடுத்த வாரத்துலேருந்து நாங்கள் திருப்பியும் படிக்க ஆரம்பித்தோம். வேலை டைப்பிங் இல்லாதால தான் வேலை கிடைக்கல அப்படின்ற ஒரு இடத்துல திருப்பி டைப்பிங் முடித்தோம். டைப்பிங் முடிச்சுட்டு கண்டினியூஸாக படித்தோம். 2024 குரூப் 4ல் ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங் கிடச்சிச்சிங்க சார். டைப்பிங் போகிறதாலும் போயிருக்கலாம், நாங்கள் தேவையில்லன்னு விட்டுட்டோம் சார். ஜேஏது எடுத்துட்டோம். சூப்பர்மா. நீங்கள் 2 பேருமே ஹவுஸ் ஒய்ஃபு. இந்த ஹவுஸ் ஒய்ஃபு குடும்ப சூழ்நிலை இந்த பிரச்சனையெல்லாம் தாண்டி எப்படி நீங்கள் படிச்சிங்க? குடும்ப சூழ்நிலை எல்லாருக்குமே இருக்கிறதாங்க சார். இப்போ காலையில் எழுந்தா ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்னா என்ன வேலை இருக்குமோ எல்லாருக்குமே அந்த வேலை இருக்க தான் செய்யுது. ஆனால் எங்களுக்கான அந்த இடத்துல ஒரு சுயமரியாதை, ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது எங்கங்க சார் இருக்குது? இப்போ நான் வீட்டு வேலை செய்கிறேன் அப்படின்னா அது வீட்டு வேலையோடய நின்றுடுங்க சார். நான் படித்த படிப்புக்கு எனக்கு ஒரு மரியாதை வேணும் இல்லைங்க சார். அதுக்காக படித்தேன். ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கும் போது கஷ்டமாக தாங்க சார் இருந்துச்சு. ஒரு 2 மணி நேரம் வீட்டு வேலை செஞ்சுட்டு 2 மணி நேரம் கிடைக்கிறதே பெரிய அதிசயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்களாம் வேலையெல்லாம் சீக்கிரமாக முடித்தோம். ஃபாஸ்ட்டாக வேலையை முடித்தோம், டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணோம். அப்புறம் படிக்கிறதுக்கு அதிகமாக டைம் ஒதுக்கணும். எக்ஸாம் கிட்ட வரும்பொழுது அந்த பொறுப்பை ஒருத்தட்ட கொடுத்துட்டோம். ஒரு மாதம் 2 மாதம்னும் பொழுது அதிகமாக படிக்கிறது, சிலபஸ் ஃபுல்லாக கவர் பண்ணணும். அந்த டைமில் மட்டும் பொறுப்பை ஒருத்தட்ட கொடுத்துட்டு நாங்கள் உட்காந்து படித்தோம் சார். மற்ற நாளெல்லாம் நாங்களும் கஷ்டப்படுத்தோம் சார், படித்தோம். ரைட்டு. உங்களுக்கு நீங்கள் சொன்னீங்க இந்த டிஎஸ்சிஎல் ட்ரைனிங் அகாடமி வந்ததுனால தான் படிக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அகாடமி உங்களுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணுச்சு? அங்கே என்ன பண்ணுறாங்க, ஸ்பெஷலாக என்ன பண்ணுறாங்க? ஸ்பெஷலாக என்னன்னு சார், இப்போ மற்ற சென்டர்லாம் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் டெஸ்ட் வச்சு, இப்போ காலையில் போகிறோம்னா காலையில் கிளாஸ் எடுப்பாங்க, இந்த மாதிரி டெஸ்ட் வச்சு நடக்கும். ஆனால் எங்கள் சென்டரை பொறுத்த வரைக்கும் காலையில் கிளாஸு, மதியம் டெஸ்ட்டு, இதையும் தாண்டி வார நாட்களில் நாங்கள் என்ன பண்ணுறோன்றத கண்காணிச்சுட்டே இருப்பாங்க சார். அதுக்காக நம்ம வீட்டில் உட்காந்து பார்ப்பாங்கன்னா நான் சொல்ல வரல. அட்வான்ஸாக எவ்வளவோ ஃபோனில் வந்துடுச்சு. வாட்ஸ்அப் குரூப்பில் எங்களுக்கும் தனியாக ஒரு குரூப் இருக்குங்க சார். காலையில் 5 மணிக்கு எழுந்து குட் மார்னிங் போட்டால் எங்களுக்கு டெஸ்ட்டு கொஸ்டின் கொடுப்பாங்க. அதாவது ரிவிஷன் பண்ணுறதுக்குங்க சார். ரிவிஷன் இப்போ நான் 10th படிக்கிறேன்னா அந்த 10th நான் ஒரு டைம் எழுதி பார்த்தா தான் எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ காலையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இப்படி கொடுத்தாங்க. 5 மணிக்கு டெஸ்ட் கொடுப்பாங்க, 6 மணிக்குள்ளே அதுக்கு ஒரு ஆன்சர் போடுவாங்க. அதுக்குள்ளவே நான் திருத்தி போடணும். அதே போல் நைட்டு மேக்ஸ் டெஸ்ட் வைப்பாங்க. மேக்ஸ் டெஸ்ட் வைக்கும்பொழுது நான் குட் நைட் சொன்னால் தான் எனக்கு கொஸ்டின் பேப்பரே தருவாங்க. அதான் நான் இவ்வளோ நேரம் படிக்கிறேன் அப்படின்றத அவங்க என்னை பின்னாடி கண்காணிச்சுட்டே இருந்தாங்க சார். ஒரு லெவலுக்கு நாங்கள் ஓரளவுக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டோன்ற பட்சத்தில் சிலபஸ் கொடுக்காதவே டெஸ்ட் வைக்க ஆரம்பித்தாங்க சார். எந்த அளவுக்கு நினைவு இருக்குது அப்படின்றத பாருங்கள். எங்களுக்கு கஷ்டமாக தாங்க சார் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு நாங்கள் டெஸ்ட் எழுதும்பொழுது மார்க் கம்மியாக வரும், இது நீங்கள் சிலபஸ் கொடுக்காதவே எங்களுக்கு டெஸ்ட் வைக்கிறீங்க அப்படின்னு எங்கள் சார்கிட்ட நாங்கள் கேட்டப்போ அவர் என்ன சொன்னார், உங்களுக்கு எந்த அளவுக்கு நினைவு இருக்குன்னு பாருங்கம்மா, தெரியாத படிச்சுக்கோங்கம்மா அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அதே போல செஞ்சாங்க சார். எங்களுக்கு எல்லாமே இப்போ படிக்க நிறுத்தி 1 வருஷம் ஆகுது. 10th இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்டப்போ என்னால் பதில் சொல்ல முடியும், அந்த அளவுக்கு படிக்க வச்சாருங்க சார். இப்போ நீங்கள் அடுத்து உங்களை மாதிரி படிக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன சொல்றேன்னா, தடைகள் எல்லாத்துக்குமே தான் இருக்கும்.
தடைகளையும் தாண்டினா கண்டிப்பாக வெற்றி பெற முடியும். எல்லாருமே ஒரு அதாவது வந்து நம்ம சம்பளத்தையும் தாண்டி ஒரு மரியாதை இருக்கணும்னு எல்லா உமன்ஸுக்குமே அந்த நினைவு இருக்கும் சார். கண்டிப்பாக அவங்க மனசில் இருக்கும். நம்ம ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கோம், 2 பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இருக்கும், ஒரு பிள்ளைக்கு அம்மாவாக இருக்கும், குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்றதையும் தாண்டி கிடைக்கிற நேரத்தை பயன்படுத்தினாலே அவங்க வெற்றி பெறலாம்னு நினைக்கிறோம் சார். அதனால இந்த மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க இல்லைன்னா காசு கட்டி ஓடி படிக்க முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ எதிர்வர 2026 குரூப் 4 ஒரு நல்ல டார்கெட்டாக வச்சுக்கலாம். அதில் அப்போ வேலைக்கு போகணும் அப்படின்னா நாங்கள் என்னென்ன மெத்தடாலஜியில் படித்தோம், எங்களுக்கு எங்கள் கருணால் குருசாமி மையம் எப்படி உதவி பண்ணிட்டு காலையில் நான் 4 மணிக்கு டெஸ்ட்டு போடுறது, நைட்டில் வந்து மேக்ஸ் டெஸ்ட்டு போடுறது, இல்லை எந்த மெத்தடில் ரிவிஷன் பண்ணணும், ஃபுல்லாக சிலபஸ் எப்படி கவர் பண்ணணும், நாங்கள் 2 பேரும் எப்போவுமே ஒன்றா தான் படிப்போம். அந்த மெத்தடு நாங்கள் எப்படி படித்தோமோ அது உங்களுக்கு சொல்லணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத இருக்கவங்களுக்கு இப்போ கடலூரில் வந்து நேரடி வகுப்போம் ப்ளஸ் ஆன்லைன் பேட்ச் 2மே யாராவது போகிற குரூப் 4க்கு ஆரம்பிக்க போகிறாங்க. அப்போ இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும் அப்படின்றது தான் எங்களோட எண்ணம். ஏன்னா வந்து கல்வியே காசாக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் கிராமத்தில் பிள்ளைங்க, ஏழை பிள்ளைங்க அரசு வேலைக்கு போகணும் அப்படின்றதான் எங்கள் சென்டரோட எய்மே அதுதான். இல்லைன்னா நாங்களாம் இங்கே இன்னைக்கு இருந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இருந்திருக்காது. கண்டிப்பாக ஏதோ ஒரு மூலையில் ஏதோ ஒரு ப்ரைவேட் ஸ்கூல்லையோ வீட்டு வேலையோட ப்ரைவேட் ஸ்கூலோட நின்றுருப்போம். ஆனால் நினச்சே பார்க்க முடியாத கனவாக இருந்த அந்த வேலையை எங்களுக்கு கொடுத்ததே எங்கள் மையம் தான். அப்போ நிறையா பேருக்கு இப்போ எங்களாட்டம் ஆள நிறைய பேர் இருப்பீங்க இல்லையா, எப்படி படிக்கிறது, எங்கே போய் சேரலாம், எதையாவது ஒரு வேலை வாங்கிட மாட்டோமா அப்படின்ற எண்ணத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த இடம் உங்களுக்கான தீர்வாக இருக்கும். நாங்கள் எங்கள் தங்கச்சிக்கு இப்போ எப்படி சொல்லிட்டு இருக்கோமோ இப்போ வரைக்கும் அப்டேட்டில் தான் இருக்கோம். இப்போ வரைக்கும் நாங்கள் டெய்லி படிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா அவளுக்கு வந்து இன்னைக்கு போன வாரம் கூட டெல்லி சுல்தானம் எப்படி படிக்கணும் அந்த 5 வருஷம் எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்டால் நான் அவளுக்கு போய் உட்காந்து 1 மணி நேரம் சொல்லி கொடுத்துட்டு தனியாக ஹின்ஸ் பேப்பரோட எழுதி கொடுத்துட்டு நான் வந்தேன். அந்த மாதிரி நான் உங்களுக்கும் எல்லாமே சிரமப்பட்டு உங்களுக்கு எல்லாமே செய்ய நாங்கள் ரெடியாக இருக்கோம். அப்போ எங்கள் 2 பேரையும் நீங்கள் நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நேரடி வகுப்பும் ஆன்லைன் பேட்சும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு தீர்வாக இருக்கும். எப்படியாவது ஒரு வேலைக்கு போயிட மாட்டோமா அப்படின்றத இந்த 2026 குரூப் 4 நீங்கள் டார்கெட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கான வேலையாக இருக்கும். உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள், அதை தேடி ஓடுங்க. கண்டிப்பாக நீங்கள் எதை தேடி ஓடுறீங்களோ அது உங்களை தேடி ஒரு நாள் கண்டிப்பாக வரும். இதை நாங்கள் 2 பேரும் ரொம்ப தொய்வாக இருக்கும்பொழுது இந்த சென்டென்ஸ் எப்பவுமே சொல்லிப்போம். நீ எதை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறாயோ அது உன்னை தேடி ஓடி வரும் அப்படின்றது கன்ஃபியூஷியஸ் சொல்லியிருக்காரு, சீன கவிஞர். அதை நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம். எல்லாமே தாண்டி தானே வர முடியும். அப்போ எடுத்தெடுப்புலாம் நான் வந்துட்டேன்னு சொல்ல முடியாது இல்லையா. அந்த கஷ்டங்கள் காலகட்டத்தில் நாங்கள் இதை எப்போவுமே சொல்லிப்போம். அப்போது உங்களுக்கு தேடுதல் வந்து உங்கள் தேடுதல் வந்து குரூப் 4 வேலை 2026 இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த கோச்சிங் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நாங்கள் என்ன மாதிரி படித்தோம், இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்றத நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவோம். நீங்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்துங்க. 2026 உங்களுக்கான வருடமாக இருக்கும். உங்களுக்கான அரசு வேலை கண்டிப்பாக உங்களை சேரும். நன்றி. அதாவது கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் விரியூரை சேர்ந்த மாணவி தான் நான். விரியூர் காலேஜில் படித்தேன் யூஜி. ஒரு டீச்சிங் லைனில் போகணுன்றதுக்காக பிஎடும் முடித்தேன். அப்புறம் பிஎட் முடிச்சுட்டு டெட்டு படிக்கலான்னு பார்த்தா அந்த டைமில் டெட்டு அனௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு எம்எஸ்சி படித்தேன். எம்எஸ்சி படித்து காலேஜுக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லி எம்ஃபிலும் படித்தேன். எம்ஃபில் படித்து நான் ஆசைப்பட்ட மாதிரி காலேஜுக்கும் வேலைக்கு போனேன். ஆனால் ஒரே ஒரு நாள் லீவ் கேட்டேன். எதுக்காகன்னா ஒரு கல்யாணத்துக்குன்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் கேட்டேன். அது ஒரு நாள் லீவ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க நான் வேலை செஞ்ச காலேஜில். அந்த ஒரு நாள் லீவ் தரலன்ட்டு வேலையை விட்டு போகிறதா இருந்தால் கூட போங்க அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே நம்மளுக்கு இங்கே வேலை செஞ்சால் மரியாதை இல்லைன்ட்டு நானும் வேலையை விட்டு வெளியில் வந்துட்டேன். வந்ததுக்கப்புறம் திருப்பி கூப்பிட்டாங்க. நம்மளுக்கு மரியாதை இல்லாத இடத்துல போகக்கூடாதுன்றதுக்காகவே நான் கூப்பிட்டும் நிறைய டைம் கூப்பிட்டுமே நான் போகல. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணிவிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் என்ன சொன்னார், ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு ப்ரிப்பேர் பண்ணு, நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஃபினான்ஷியலாக எங்கள் குடும்பத்தில் ரொம்ப கஷ்டம்தான். சரி பரவாயில்ல. எனக்கு உடனே குழந்தை இருந்துச்சு, ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. கை குழந்தைய தான் வச்சுக்கிட்டு படிச்சுட்டு இருந்தேன். வீட்டிலேருந்து முடிஞ்ச வரைக்கும் படித்தேன். ஆனால் என்னால் வீட்டிலேருந்து ஒன்றும் சாதிக்க முடியலன்னு சொல்லிட்டு கோச்சிங் கிளாஸ் போகலான்னு யோசித்தேன். எங்கேயுமே என்னால் ஃபீஸ் கட்டி படிக்க முடியாத அளவுக்கு என் நிலமை அப்போ இல்லை. ஒரு ஃப்ரீ கோச்சிங் கிடச்சிச்சு. டிஎஸ்சிஎல் விரியூரில் அகாடமி ஒன்று ஓப்பன் பண்ணாங்க 2021 பிப்ரவரி 14. அங்கே போனோம். அப்போ நான் போகும்போது எங்கள் அக்காவையும் கூப்பிட்டேன், வாக்கா நம்ம படிக்கலாம். அந்த அளவுக்கு அக்காவுக்குமே ரொம்ப கஷ்டம்தான், அவங்க ஃபேமிலியுமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்கதான். வாக்கா ஃப்ரீ கோச்சிங் தான் போகலாம், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு தான் ஃபீஸ் கட்டுற அளவுக்கு இருக்குது, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். அது அக்காவும் வர முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு வாரம் நான் போனேன், டெஸ்ட் எழுதினேன். வாக்கா நம்மளால் அது ஈஸியாக முடிகிற அளவுக்கு தான் இருக்குது, வாங்க அப்படின்னு கூப்பிட்டேன். நெக்ஸ்ட் வீக்கு பரவாயில்ல நம்மளால முடியும் அப்படின்னு அவங்களும் யோசிச்சாங்க.
ஏன்னா நான் வந்து ஸ்கூல் ஸ்டடீஸ்லாம் ரொம்ப ஆவரேஜ். எங்கள் அக்கா ஸ்கூல் டாப்பு. எங்கள் அக்கா தான் ஓரளவுக்கு எனக்கு உதவி செஞ்சாங்களே சொல்லப்போனால் படிக்கிறதுக்கு. எப்படி படிக்கணும் என்னன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாமே சொன்னாங்க. நீ வாக்கா நம்ம இப்போ ஒன்றா சேர்ந்து படிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டா அவங்களும் வந்தாங்க. நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் படித்தோம். 2022 குரூப் 4 கால்ஃபர் ஆச்சு. ஒரு 2 கொஷினில் 2 பேருக்குமே போயிடுது. ஒரு வேளை நம்மளுக்கு டைப்பிங் இருந்திருந்தா அந்த வேலை கிடைச்சிருக்குமோ அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது நாங்கள் 2 பேருமே திருப்பி டைப்பிங் அடித்தோம். நான் ஃபஸ்ட்டு டைமே கிளியர் பண்ணேன். அக்கா வந்து 2 டைம் கஷ்டப்பட்டு தான் அந்த டைப்பிங்குமே முடித்தாங்க. அது என்னமோ எங்கள் அக்காவுக்கு ஆரம்பத்துலேருந்து கஷ்டம்தான். ஏன்னா 2013 டெட்டு கிளியர் பண்ணி அவங்களுக்கு கிடைக்கல. திருப்பி டைப்பிங்கே என்னால் முடிக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. அவங்க கஷ்டப்படும்பொழுது நான் அவங்க கூடவே தான் இருந்தேன். அப்புறம் என்னால் முடிஞ்ச உதவி நான் அக்காவுக்கு செஞ்சேன். டைப்பிங் முடித்தோம். 2023 கால்ஃபர் வரல. 2022 எங்களால் பாஸ் பண்ண முடியலனாலுமே நாங்கள் அதை வந்து நாங்கள் என்ன தப்பு பண்ணோன்றதை அந்த இடத்துல கண்டுபிடிச்சி, அதாவது நாங்கள் கொஷின் பேப்பர் வருதுன்னா அந்த கொஷின் பேப்பர் டெஸ்ட் எழுதுவோம், அதை ரிவிஷன் பண்ண மாட்டோம். இவ்வளோ மார்க் தான் நம்மளால் எடுக்க முடியுதா, இன்னும் எவ்வளோ தூரம் படிக்கணும் அப்படின்ற மாதிரி ஸ்கூல் புக்கு தான் திருப்பி தேடி போனோம். ஃபுல்லாகவே கண்டென்ட் ஸ்கூல் புக்கில் இருந்தாலுமே நம்ம ஒரு கொஷினில் என்ன தப்பு பண்ணோம் அப்படின்றத அதை நம்ம ரீகால் பண்ணாத இருந்தோம்னா அதுதான் அது இந்த இடத்துல பெரிய தப்பு. நான் ஸ்கூல் புக்கில் இந்த இடத்துல இதை படித்தேன், அதே இடத்துல அந்த தப்பு இருக்குது அப்படின்றத நான் அந்த கொஷின் பேப்பர் வச்சு எப்போ நான் கிளியர் பண்ணுறனோ அப்போ தான் அந்த கொஷின் எனக்கு திருப்பி வரும்பொழுது என்னால் அதை வந்து சரி பண்ணிக்க முடியும். அந்த இடத்த அதுக்கப்புறம் நானும் அக்காவும் படிக்கும்பொழுது எப்படி படிப்போம்னா, இந்த படிச்சுட்டே இருக்கும்போது இந்த கொஷின் நீ தப்பு பண்ண ஜூலி அப்படின்னு சொல்லி என் அக்கா திட்டுவா. இது ஒரு கொஷினா அப்படின்ற மாதிரி என்னை சொல்லுவா. அதுக்கப்புறம் நானும் அக்காவை திட்டுவேன். 2 பேருமே இப்படியே தான் படிச்சுக்கிட்டோம். அதனாலவே மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ் எங்களால் போட முடிஞ்சிச்சு. பாஸ் பண்ணணுன்றதை தாண்டி நாங்கள் நாளே கவுன்சிலிங் போகணுன்ற கஷ்டப்பட்டு படித்தது தான் அதிகமே. ஃபேமிலி சப்போர்ட் இருந்தாலுமே நார்மலாக ஹவுஸ் ஒய்ஃபுக்கு எல்லாத்துக்கும் எப்படி வேலை இருக்குதோ அதே போல் தான் எங்களுக்கும் வேலை இருந்தது. காலையில் எழுந்திருக்கணும், பிள்ளைய ஸ்கூலுக்கு அனுப்பணும், அதே போல் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சிடணும். அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்னா காலையில் 8 மணி 8:30க்குள்ளே அந்த வீட்டு வேலையை முடிக்கணும்னா அந்த 8:30க்குள்ளே வீட்டு வேலையை முடிக்கணும். அதை முடிச்சுட்டு அப்படியே உட்காந்து படிப்போம். மதியம் அதே போல் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், மதியானத்துக்கு மேலே படிப்போம். ஈவினிங் அதே போல் வீட்டு வேலை இருக்கும், அதை முடிப்போம். முடிச்சுட்டு நைட்டு உட்காந்து படிப்போம். இப்படி தான் பாப்பாவையும் பார்த்துக்கணும், படிக்கவும் செஞ்சுக்கணும். இந்த கஷ்டத்தில் தான் நாங்கள் படித்தோமே. எக்ஸாமுக்கு முன்னாடி 1 மாதம் 2 மாதம் தான் எங்களை விடுவாங்களே, அதாவது படிங்க ஃபுல் போஸ்ட்டாக படிங்கன்னு சொல்லிட்டு இந்த லாஸ்ட் குரூப் 4க்கு எங்களுக்கு ஒரு 2 மாதம் தான் கொடுத்தாங்க எங்கள் வீட்டில். திருப்பி புக்கவே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அனுப்பிவிட்டாங்க. அப்படி தான் கஷ்டப்பட்டு படித்தோம். எனக்கு வந்து 2 நாள், அதாவது அக்காவுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எனக்கு கவுன்சிலிங் வந்துடுச்சு. நான் முன்னாடியே கவுன்சிலிங் போனேன். அக்கா வந்து எனக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங் வந்தாங்க. அவங்க எனக்கு இந்த டைம் வேலை கிடச்சிருமா அப்படின்ற அளவுக்கு ஃபீல் பண்ணிட்டாங்க. ஏன்னா நாங்கள் எஃபெக்ட் போட்டது அந்த அளவுக்கு அதிகம். எங்களுக்கு வந்து கொஷின்ஸ் என்னவோ கம்மியாக தான் வந்துச்சு. நம்மளுக்கு எனக்கு வேலை கிடைச்சிடும்னு கன்ஃபார்மாக அது தெரிஞ்சு அக்காவுக்கு வேலை கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் நாங்கள் 2 பேருமே தானே கஷ்டப்பட்டு படித்தோம் அப்படின்ற மாதிரி எனக்கு அக்காவுக்கு என்னால் ஆறுதல் சொல்ல முடியல. அக்காவுக்கு கவுன்சிலிங் வந்து அவங்க அந்த வேலைக்கு போகிற வரைக்குமே ஒரு மன போராட்டமாக தான் இருந்துச்சு. நான் வேலையில் ஜாயின் பண்ணிட்டேன். மார்ச் மாதமே நான் 2025 மார்ச்லேயே ஜாயின் பண்ணிட்டேன். அக்காவுக்கு வந்து மேவில் தான் கவுன்சிலிங்கே வந்துச்சு. திருப்பி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு அதில் வந்து மேவில் தான் வந்துச்சு கவுன்சிலிங்கு. அந்த கவுன்சிலிங் வந்து அந்த கவுன்சிலிங் கூட அதாவது சினிமாவில் போகிற மாதிரி த்ரில்லிங்காக தான் போச்சு. அக்காவுக்கு 2 கவுன்சிலிங் ஒரே டைமில் வந்துச்சு. அது இல்லாத அவங்க வந்து டெட்டு கிளியர் பண்ணி வச்சுருந்தாங்க. அந்த கவுன்சிலிங்கும் இது ஃபாரஸ்ட் கார்டு இதுக்கும் கவுன்சிலிங் மே 12 நல்லா ஞாபகம் இருக்குது. மே 12 2025 அந்த கவுன்சிலிங்கு ஒரு கவுன்சிலிங் வந்து காலையில் 9:30க்கும் இன்னொரு கவுன்சிலிங் காலையில் 10 மணிக்கும் வச்சுருந்தாங்க. அது படத்தில் போகிற மாதிரி ரொம்ப த்ரில்லிங்காக. அக்கா அன்னைக்கு ஃபுல்லாக ஆட்டோவில் தான் சேசிங் மாதிரி போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து டிஎன்பிசி கவுன்சிலிங்கில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு பதிலியாக அந்த இடத்துல நான் நின்று போஸ்டிங் எடுத்துகிட்டு வந்தேன் ஃபாரஸ்ட் கார்டில். அவங்க உடனே போயிட்டு டெட்டுக்கு கவுன்சிலிங் அட்டன் பண்ணாங்க. அதை அன்றைக்கி முடிச்சுட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் கார்டு தான் ஜாயின் பண்ணாங்க. ஜூனில் ஜாயின் பண்ணாங்க. உடனே ஜூலைலேயே அக்காவுக்கு வந்து டீச்சிங்கில் கிடச்சிச்சு. அது என்னவோ அவங்களுக்கு ஃபாரஸ்ட் கார்டு யூனிஃபார்ம் சர்வீஸ் அவங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சு. என்னால் முடியல, இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்து எனக்கு வந்து இந்த வேலை கிடச்சிச்சு, எனக்கு அது மன நிறைவாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. எனக்கு வேலை கிடச்சிது அப்படின்ற சந்தோஷத்தோட எங்கள் அக்கா இன்னமும் கஷ்டப்பட்டுட்டு இருக்குது அப்படின்ற ஃபீலிங் தான் எனக்கு அதிகமாக இருந்தது. ஆனால் உண்மையிலுமே அந்த டைம்லாம் எங்கள் அக்கா ஃபோன் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் அக்காவுக்கு எப்படியாவது இந்த டீச்சர் வேலை கிடச்சிடக்கூடாதா அப்படின்னு நான் யோசிச்சுருந்துருக்கேன்.
அதுக்கப்புறம் அடுத்தது உடனே கவுன்சிலிங் வந்துச்சு ஜூலையில் கவுன்சிலிங் போயிட்டு நான் எனக்கு டீச்சர் வேலை அதுவும் நம்ம தாலுக்காவிலே கிடச்சிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வேலை கிடைச்சதோட எங்கள் அக்கா பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்துடுச்சு அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நானும் எங்கள் அக்காவும் ஒன்றா சேர்ந்து படித்து ரொம்ப இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு எங்கள் கூடவே இருந்தது டிஎஸ்சிஎல் அகாடமி தான். அந்த அகாடமி இந்த இடத்துல எங்களுக்கு, அதாவது எங்கள் கிராமத்தில் குக்கிராமம், பஸ் வசதி கூட ரொம்ப மினிமம் தான். அதாவது அந்த கிராமத்தில் இருந்து வெளியில் வர்றதுக்கு உதவி செஞ்சதே எங்களுக்கு அந்த டிஎஸ்சிஎல் அகாடமி தான். இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் 3 பேருமே பொண்ணுங்க தான். அக்கா தான் ஃபஸ்ட்டு. அக்காவுக்கு எனக்கும் வேலை கிடச்சிச்சு. இப்போ எங்களை மாதிரி எங்கள் தங்கச்சியும் படிக்க உட்காந்துட்டாங்க. இந்த 2026 எங்கள் தங்கச்சியும் உள்ளே போயிடுவாங்க. எங்கள் தங்கச்சியை நாங்கள் எப்படி கைட் பண்ணுறோமோ அதே போல் அவங்களுமே ஹவுஸ் ஒய்ஃப் தான். எங்கள் தங்கச்சியுமே ஹவுஸ் ஒய்ஃப் தான். அவங்களுக்கும் ஒரு பெண் குழந்தை இருக்குது. அவங்களும் குழந்தை வச்சுட்டு தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நாங்கள் எப்படி படித்தோமோ அதை தான் அவங்களுக்கும் நாங்கள் கைட் பண்ணுறோம். அது 10th நல்லா ஸ்கூலிங்லாம் எல்லாமே வெறியூர் கிராமத்திலே பண்ணோம். 452 மார்க்கு 10th. 12th 1009. ஒரு ஆவரேஜுக்கு மேலே நல்லா படிக்கிற பொண்ணாக இருந்தாலும் அடுத்தது வந்து டிகிரி, டிடிஎட், பிஎட், எம்ஏ இது வரைக்கும் படிச்சுட்டு எப்போவுமே நம்ம எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் பதிவு பண்ணி வேலைவாய்ப்பு எல்லாமே வந்து வேலைவாய்ப்பாக ஆக்கப்பட்ட காலகட்டத்தில் எப்படியாவது ஒரு வேலை வாங்கிடணும் அப்படின்ற பட்சத்தில் நாங்களும் அதை யோசிச்ச மொழியை. ஆனால் அதுக்காக என்ன பண்ணணும், எதை படிக்கணும், எப்படி எக்ஸாம் அட்டன் பண்ணணும் எதுவுமே ஒரு புரிதல் இல்லை. அப்படி காலங்களோட கல்யாணம், குழந்தை அப்படின்னு ஆயிடுச்சு. நாங்களும் ஹவுஸ் ஒய்ஃபாக எல்லாரும் போலையும் வீட்டு வேலைகள் செய்கிறது அந்த மாதிரி இருந்தோம். இப்படியே போயிட்டு இருந்த டைமில் 2021 எங்கள் கிராமத்திலே வந்து டிஎன்பிசி அகாடமி ஒன்று ஆரம்பித்தாங்க. டிஎஸ்சிஎல் டிஎன்பிசி ட்ரைனிங் அகாடமி. இந்த அகாடமியில் சரி நமக்கு தான் ஒரு பிடிப்பே இல்லையே, போயிட்டு என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்றதுக்காக தான் நானும் என் தங்கச்சியும் போனோம். 2021 பிப்ரவரியில் எல்லாரும் போலையும் அப்போ தான் புக்கை கலெக்ட் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணோம் படிக்கிறதுக்காக. 2022 வந்துட்டு டிஎன்பிசி குரூப் 4 வந்துச்சு. ஆல்ரெடி நல்லா ஃபுல் ஃபார்மில் படிச்சுட்டு நல்லா ரிவிஷன் கொடுத்து கரெக்டான வேவ் லென்த்தில் போனவங்க ஒரு 7 பேர் எங்கள் அகாடமிலேருந்து வேலைக்கு போனாங்க. நாங்கள் எல்லாருமே ஒரு கொஸ்டின் அல்லது 2 கொஸ்டின், நானும் என் தங்கச்சியும் 2 கொஸ்டினில் விட்டுட்டு ஒருவேளை டைப்பிங் இருந்தால் அதிலே போயிருந்துருக்கலாம். அப்படி ஏமாந்து நின்னோம். அடுத்து என்ன செய்யறதுன்னு தெரியல. அப்போ தான் நாங்கள் என்ன செஞ்சோம், இது வரைக்கும் என்ன செஞ்சுட்டு இருந்தோம், எதனால் அந்த எக்ஸாமில் எங்களால் உள்ளே போக முடியல அப்படின்றத நாங்கள் பேசிக்கிட்டோம். ஒருவேளை டைப்பிங் முடிச்சிருந்துருக்கணுமோ, இல்லை கரெக்டாக லாஸ்ட் டைம் ரிவிஷன் பண்ணியிருந்துருக்கணுமோ, இப்படி நிறையா அழுதோம், கஷ்டப்பட்ட மொழியை. அடுத்த வாரமே திருப்பி நாங்கள் கிளாஸ் போக ஆரம்பிச்சிட்டோம். எவ்ரி சண்டே நேரடி வகுப்பு இருக்கும். எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணிவிடுவோம். சரி இது வந்து புலம்பிட்டு இருந்தால் சரி வராதுன்னு சொல்லி நானும் என் தங்கச்சும் ஆஸ் யூஷுவல் கிளாஸுக்கு 9 o'clock போய்டும். அடுத்த குரூப் 4 டார்கெட் பண்ணோம். டைப்பிங்கும் சேர்ந்தோம். டைப்பிங்கும் போத் ஹையர் முடித்தோம். அடுத்த குரூப் 4 2024 இப்போ வந்துச்சு. அதில் நாங்கள் 2 பேருமே செலக்ட் ஆகிட்டோம். என்ன ரெமிடியல் பண்ணோம் அப்படின்னா, அந்த 2 கொஸ்டின் ஏன் தங்குச்சு, ஏன் நம்மளால் முன்னாவும் பேட்சில் வேலைக்கு போக முடியல அப்படின்றத யோசித்தோம். காலையில் தமிழ் படிக்கிறத ஸ்டார்ட் பண்ணோம். கரெக்டாக 3:50க்கு எங்கள் அகாடமியில் பொறுத்த வரைக்கும் ரெகுலராக கால டெஸ்ட் இருக்கும். 4 மணிக்கெலாம் கொஷின் வாங்கிட்டு ரெகுலராக தமிழ் டெஸ்ட் இருக்கும். அப்போ நாங்கள் அதை வந்து தமிழ் ஸ்டடியாகவே மாற்றிக்கிட்டோம். 3:50க்கு எழுந்திருப்போம், டெஸ்ட்டு எழுதி போட்டுட்டு அப்படியே ஆஸ் யூஷுவலாக தமிழ் 6th கிராஜுவலாக ரீட் பண்ண ஆரம்பிப்போம். நானும் என் தங்கச்சியும் எப்போவுமே ஒன்றா தான் இருப்போம். கல்யாணம் ஆகியிருந்தாலுமே அந்த படிக்கிற டைமில் ஒரு 3 மாதம் 4 மாதம் ஒன்றா தங்கிடுவோம் அம்மா வீட்டிலே. அப்போ விரியூர்லேயே அகாடமி இருக்குது, விரியூர்லேயே அம்மா வீடு இருந்ததால் எங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கிடச்சிது. காலேஜ் ஸ்டடியில் ஃபுல்லாக 3 மணி நேரம் 4 மணி நேரம் தமிழ் படிப்போம். காலையில் ஒரு 8 மணி வரைக்கும் படிச்சுட்டு அதை அப்படியே எந்த வரைக்கும் படிக்கிறோமோ அதை அப்படியே நிறுத்திட்டு அடுத்து ஜிஎஸ் எடுப்போம். அடுத்து ஜிஎஸ் ஒரு மதியம் வரைக்கும் படிப்போம். மதியத்துக்கு மேலே கொஞ்சம் நேரம் கரண்ட் அஃபேர்ஸோ இல்லை ரிலாக்ஸேஷனுக்காக அந்த கரண்ட் அஃபேர்ஸு, மேக்ஸு, ஃபார்முலா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோம். திருப்பி 2 மணிக்கு கொஞ்சம் படுத்து எழுந்து ஒரு 3 மணிக்கு ஆரம்பிச்சோம்னா திருப்பி ஃபுல் ஃப்ளட்ஜாக ஓட ஆரம்பிப்போம். ஜிகேவை பொறுத்த வரைக்கும் 2 யூனிட் எடுத்துப்போம். ஜிஎஸ்ல ஒரு யூனிட்டை காலைல படிப்போம், அதை அப்படியே வச்சுட்டு மதியம் வந்து ஒரு யூனிட்டை படிப்போம். அப்போ அந்த ஒரு வாரத்திலேயே அந்த 7 நாளிலேயே அந்த யூனிட்டை படிச்சிடணும் அப்படின்றத எய்மாக வச்சுப்போம். எப்படின்னா அதை ரிவிஷன் கொடுத்துக்கணும். ஏன்னா நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேயே கோட்டை விட்டதால் அதை என்ன ரெமிடியல் பண்ணணுன்றதான் நாங்கள் இந்த எக்ஸாமுக்கு பண்ணணும். அப்போ அந்த ஒரு கொஷின் 2 கொஷின் தான் எங்களோட தலையெழுத்து மாற்றுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. அப்போ நாங்கள் படிக்கிற மெத்தடை மாற்றணும், ரிவிஷன் பண்ண மெத்தடை மாற்றணும். ஒரு வாரத்துக்கு ஒரு யூனிட்டை படித்து பார்த்தோம், ஒரே வாரத்துலேயே 2 யூனிட் படித்து பார்த்தோம். அப்படி நாங்கள் பிரிச்சுப்போம் டைம் டேபிளில். இப்படிலாம் பண்ணிவிட்டு அந்த கனவாக இருந்த வேலை வந்து எங்களுக்கு நனவாகிடுது. இந்த 2024 குரூப் 4ல் எங்கள் ஜூலி வந்து தங்கச்சி வந்து ஜே எடுத்துக்கிட்டாங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்டில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் கிடச்சிது அவங்களுக்கு. எனக்கு வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிடச்சிது. 2 பேருமே ஜாயின் பண்ணோம். ஓகே,
இதுக்கு குறுக்க நான் ஃபஸ்ட்டே காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். எப்படின்னா 2012 டெட்டு கிளியர் பண்ணியிருந்தேன் 2013. அப்போ வெயிட்டேஜ் சிஸ்டம்ன்றதால என்னால் போக முடியல. அப்போவும் ஏமாந்து நின்று அழுத காலகட்டங்கள் அது. நமக்கு அந்த ஆசிரியர் ஆகிறதுன்றது ஒரு கனவாகவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, சரி 10ஓட 11னா உட்காந்துருக்க வேணாம்னு வெயிட் பண்ண வேணாம் தான் டிஎன்பிசி ஏதோ ஒரு வேலைன்னு ஒன்று வாங்கிடணும், வேலை தான் வாழ்க்கைக்கான அங்கீகாரமாக நாங்கள் யோசித்தோம். அதனால் அதை அப்படியே விட்டுட்டு டிஎன்பிசி படித்தேன். டிஎன்பிசி 4 வருஷமாக ப்ரிப்பேர் பண்ணிருந்தது எனக்கு எங்கே உதவுச்சுன்னா, இப்போ இந்த 2024 ஜூலை மாதம் நியமன தேர்வு வச்சாங்க. ஏற்கனவே டெட்டு எல்லாமே பாஸ் பண்ணிவிட்டு அதை எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்த காலகட்டத்தில் இப்போ இந்த கவர்மெண்ட் வந்து நியமன தேர்வு கொடுத்தாங்க. அந்த நியமன தேர்வை வந்து ஒரு எக்ஸாமாகவே நான் அப்ளை பண்ணினேன். அது வந்து ஒரு மெயின் எக்ஸாம், இதில் நம்ம எப்படியாவது போயிடணும் அப்படின்ற கனவு எனக்கு கிடையாது. இவ்வளோ நாளாக படிச்சுட்டு இருந்தோம், ஏன் அந்த எக்ஸாமை மிஸ் பண்ணுவானே அப்படின்ற அறிவுறுத்தலில் போயிட்டு அதை எழுதினேன். 3 மணி நேரம் எக்ஸாமை வெறும் 1.5 மணி நேரத்தில், 1.5 மணி நேரமே எனக்கு அதிகம், அழகாக ரீட் பண்ணி அந்த 150 கொஸ்டினை குடிச்சிட்டு நம்ம ரிலாக்ஸாக விட்டுட்டேன். அதுக்கான ரிசல்ட் வந்துச்சு. ரிசல்ட்டில் வந்து நல்ல கொஷின், 101 கொஷின் 106 மார்க் வந்துச்சு. நான் நினச்சி பார்க்கல, இதெல்லாம் எங்கே வேலை போட போகிறான், நம்ம குரூப் 4 தான், நம்ம அதில் தான் போயிட்டோம், சரி அதில் பழகிக்கணும், ஏன்னா அதிலே ஓட ஆரம்பிச்சுட்டு அதில் 2 மாதம் செஞ்சுட்டு இருந்தேன். திடீர்னு இப்போ அந்த நியமன தேர்வில் செலெக்ஷன் லிஸ்ட் விட்டாங்க. சிவி முடிச்சுட்டு வந்துட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் பார்த்தா நேம் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷம். அப்பயும் நான் வந்து எங்களுக்கு கைட் பண்ண சாருங்கள்கிட்ட கேட்டேன், இந்த மாதிரி சார் லிஸ்ட் வந்திருக்கு, இப்போ நான் குரூப் 4லேருந்து இதுலேருந்து இருந்தாண்ட வந்துடலாமா அப்படி கேட்டதுக்கு, எதையுமே நம்ப முடியாதுமா, நீங்கள் வந்து பண்ணுறது பண்ணிட்டுருங்க, வரும்பொழுது கண்டிப்பாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ரிலீவ் பண்ணிட்டுன்னு சொன்னார். அதனால் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்தா செலெக்ஷன் லிஸ்ட் வந்துச்சு. அப்புறம் என்ன ஸ்கூலு, நான் சங்கராபுரம் பிளாக்கு, விரியூர் கிராமம், அதே பிளாக்ல அதே சொந்த பிளாக்லேயே எனக்கு ஒரு ஸ்கூல் கிடச்சிச்சு. நான் ஆசைப்பட்ட, எனக்கு கனவா நினச்ச வேலையும் கிடச்சிது, அதே மாதிரி ஆசைப்பட்ட வேலையும் கிடச்சிது. அது வந்து எனக்கு கொடுத்ததே டிஎஸ்சிஎல் அகாடமி. நல்ல வழிகாட்டுதல் இருந்துச்சு. அதாவது இந்த ஏழை மாணவர்களுக்கு, குக்கிராமத்தில் இருக்கவங்களுக்கு, என்ன மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கவங்க, நிறைய பேர் ஏதாவது ஒன்று பண்ணணும். இப்போ எம்எட் வரைக்கும் படிச்சிருப்பாங்க. மேக்ஸிமம் பீப்புள் பார்த்தீங்கன்னா எம்ஏஎம்மோட, எம்எஸ்எம்மோட, பிஎட் இந்த மாதிரி எல்லாமே வச்சுருப்பாங்க. ஆனால் பார்த்தா வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டோட முடங்கியிருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு பதிவாக இது இருக்கும். உங்களுக்கான வேலை வாய்ப்பை தேடித்தர இடமா இது இருக்கும். இப்போ வரப்போகிற 2026 எப்படி குரூப் 4க்கு வந்து படிக்கலாம், இப்போ ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம், என்ன பண்ணலாம், ஒரு ஐடியாவே இல்லாத இருக்கவங்களுக்கு இந்த பேட்ச் வந்து நல்லா உதவியாக இருக்கும். ஏற்கனவே கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் விரியூர் கிராமத்தில் இருக்குது, ப்ளஸ் கடலூர் அரசு குழியில் இருக்குது. அதே போல் கடலூர் மாவட்டம் சென்ட் ஆன்ஸ் ஸ்கூலில் மறுபடியும் 2026க்கு தீபாவளிக்கு அப்புறமா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். ஆஃப்லைன் பேட்ச், நேரடி வகுப்பு 2மே இருக்கும். ஒருவேளை படிக்கலாம், என்ன ஐடியாவே இல்லை, எங்கே போய் படிக்கிறது, இல்லை எவ்வளோ காசு கட்டுறது, இந்த மாதிரி யோசிக்கிற உங்களுக்கான இடமா இந்த இடம் கண்டிப்பாக அமையும். உங்களுக்கும் கனவாக இருக்கிற அந்த வேலையை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நனவாக்கும் இந்த இடம். நன்றி. ஜூலி, லில்லி 2 பேருமே வந்து டிஎஸ்சிஎல் ட்ரைனிங் அகாடமி கர்தினால் லூர்துசாமி பயிற்சி மையத்தினுடைய மிகப்பெரிய சொத்து. இது வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஏன் அப்படின்னா, ஒரே வீட்டில் இருந்து 2 பேர் ஒரே ஆண்டில் வேலைக்கு போகிறதுன்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. அதை நீங்கள் வந்து சாதிச்சு காமிச்சிட்டிங்க. நீங்கள் 2021 நீங்கள் உள்ள அகாடமிக்கு வரும்பொழுது எனக்கு அவ்வளோவா உங்களுக்கு பரிச்சயம் இல்லை, அவ்வளோ எனக்கு உங்களுக்கு தெரியாது, நானும் உங்களை அவ்வளோவா தெரிஞ்சுக்கல. ஆனால் அடுத்தடுத்து உங்களுடைய மதிப்பெண்கள் உங்களை எனக்கு தெரிய வச்சது. தொடர்ந்து உங்களுக்கு தேவையான எல்லா கைடன்ஸும் கொடுத்ததனுடைய விளைவு நீங்கள் இப்போ 2024 ஒரு அரசு பணியில் இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ உங்கள் தங்கச்சியும் அகாடமிக்கு வந்துருச்சு, அது எனக்கு தெரியும். தமிழரசை நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். இப்போது நீங்கள் 2 பேரும் சேர்ந்து அடுத்த பேட்ச் நீங்கள் தான் லீட் பண்ண போகிறீங்க. குறிப்பாக கடலூர் பேட்ச் வந்து நீங்கள் தான் லீட் பண்ண போகிறீங்க அப்படின்றது நம்ம முடிவு பண்ணியிருக்கிறோம். நீங்கள் அக்கா தங்கச்சி 2 பேர் எப்படி படிச்சிங்க, அதே போல் எப்படி 2026 குரூப் 4 பிள்ளைங்களுக்கு நீங்கள் கைட் பண்ண போகிறீங்க? ஏதாச்சும் உங்கள்கிட்ட பிளான் இருக்கா? நாங்கள் படிக்கும்போதும் சார் எங்களுக்குன்னு ஒரு ஷெடியூல் நாங்கள் போட்டு படித்தோம். படிக்கும்போது அதாவது அவங்க வீட்டில் இருந்து படிக்கும்போது அக்காவுக்கும் எனக்கும் வந்து ஒரு 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அக்கா தங்கச்சிக்கு தான் இருந்தாலும் 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருந்தோம். ஃபோன் மூலயமா படிப்போம். அதாவது காலையில் இது பிடிக்கணும், தமிழ்னா தமிழ் இந்த சிலபஸ் முடிக்கணும்னு சொல்லிக்குவோம். 2 பேருமே பேசிப்போம். அது முடிச்சதுக்கப்புறம் கால் பண்ணுவாங்க, அதுக்கு அடுத்து என்ன படிக்கணும், காலையிலேருந்து மதியானம் வரைக்கும் என்ன ஜிஎஸ் படிக்கணும், மதியானத்துக்கு மேலே என்ன ஜிஎஸ் படிக்கணும், ஈவினிங்கில் எந்த மந்த்துக்குரிய கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டுருக்கணும்,
நைட்டு மேக்ஸ் எந்த டாபிக் முடிச்சிருக்கணும் இப்படின்னு எங்களுக்குள்ளே ஒரு ஷெடியூல் இருக்குங்க சார். அதை நாங்கள் முடிச்சிட்டோம்னா தான் அன்றைக்கி நைட்டு ஒரு டெஸ்ட் நடக்கும். அந்த டெஸ்ட்டு எழுதி அதை திருத்தி மார்க்கை போட்டுட்டு தாங்க சார் நாங்கள் கொடுப்போமே. அந்த தான் சார் நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு இப்போ, அதாவது தீபாவளிக்கு அப்புறம் அது ஒரு ஷெடியூலாகவே நாங்கள் தரோம் சார். சூப்பர். இப்போ நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஷெட்யூல் போட்டுக்கும் அப்படின்னு சொன்னீங்க 2 பேருமே. இப்போ அதே போல் அடுத்த வரக்கூடிய எல்லா பிள்ளைங்களுக்கும், உங்களை தேடி வர எல்லா பிள்ளைங்களுக்கும் நீங்கள் கைட் பண்ண போகிறீங்க, அப்படி தானே? ரைட்டு. ஆன்லைன் ஆஃப்லைன் ரெண்டுத்துலையுமா? ஆமாங்க சார். ஆன்லைனும் இருக்குது, ஆஃப்லைனும் இருக்குது. ஆஃப்லைன் வந்து கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் விரியூர் கிராமத்தில் இருக்குங்க சார். அது இல்லாத கடலூரில் அரசு குழியில் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. அது இல்லாத இப்போ கடலூர்லேயே சென்ட் ஆன்ஸ் ஸ்கூலில் ஓப்பன் பண்ணலான்னு இருக்கோம் சார். சூப்பர் சூப்பர். வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக, அதாவது டெய்லி ஆக்டிவிட்டீஸ் டெய்லி செய்யணும், இந்த மாதிரிலாம் ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணணும்? எனக்கு தெரிஞ்சு நிறைய அகாடமி இருக்குது, எல்லாத்தையும் போய் படிக்கிறாங்க போகிறாங்க. நம்ம அகாடமி வந்து கத்துக்குட்டி தான். இப்போதைக்கு ஒரு 18 பேர் வேலைக்கு போயிருக்கிறாங்க. நம்ம பெரிய டார்கெட் வச்சுருக்கிறோம். என்னென்ன மாதிரியான ஒரு டெய்லி ஷெட்யூல், டெய்லி ஆக்டிவிட்டிஸ் என்னென்னலாம் பண்ணுற மாதிரி ஒரு பிளான் வச்சுருக்கீங்க? டெய்லி ஆக்டிவிட்டீஸ்னால் டெய்லி அவங்களுக்கு காலை டெஸ்ட்டு தமிழும் மேக்ஸும் நம்ம கவர் பண்ணிட்டாலே மேஜராக நம்ம குரூப் 4க்கான கொஸ்டின்ஸ் ரீச் பண்ணலாம். ஜிஎஸ்ஏ 75 மேஜராக எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். அப்போ காலையில் தமிழ் டெஸ்ட்டு, நைட்டில் மேக்ஸிமம் கண்டிப்பாக மேக்ஸ் டெஸ்ட், இந்த 2 டெஸ்ட்டும் கண்டிப்பாக எழுதிட்டு அதனுடைய தவறுதலை அன்னைக்கே நிவர்த்தி பண்ணிக்கணும். அதே மாதிரி வர பிள்ளைங்களுக்கு ஒரு குரூப் ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி கலைச்சொற்கள் இல்லை நூலாசிரியர் இது ஒன்று 2 அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த பாடத்திட்டத்தை வந்து அவங்களுக்கு புகுத்தணும். அது வந்து அவங்க வந்து ஆசையாக படிக்கணும். அந்த மாதிரி கொண்டு போகலான்னு இருக்கோம் சார். அப்போ வந்து ஒரு நாளைக்கு என்னென்ன பிளான் இதை பண்ணணும், கொஞ்சமாக படித்தாலும் அது ஃபுல்லாக வாங்கிக்கணும் அப்படின்ற மாதிரி. ஓகே, இப்போ இது எல்லாமே உங்கள்கிட்ட பக்காவான பிளான் இருக்கு. ஸோ ஆஃப்டர் தீபாவளி நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க, கைட் பண்ண போகிறீங்க, அப்படி தானே? ஓகே, ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து வந்து உங்கள் பணியில் சிறப்பாக செய்யுங்க. உங்களை நம்பி வர 2026 பேட்ச் மாணவர்களையும் சிறப்பாக வழி நடத்துங்க. உங்களை போலே ஹவுஸ் ஒய்ஃபு, வேலைக்கு போகிறவங்க, அவங்க எல்லாரையும் ஒரு அரசு பணியில் கொண்டு சேர்க்குற வேலையை சிறப்பாக செய்ய வாழ்த்துக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார்.